உங்க கார்ஸ கஸ்டமைஸ் பண்ணும்போது டோர் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஆப்ஜெக்ட்டா இருக்கும். அத கஸ்டமைஸ் பண்றதிலேயே பார்த்தீங்கன்னா, காரோட முக்காவாசி விஷயத்த வந்து கவர் பண்ணிடலாம்னு சொல்லலாம். ஸோ அதே போல ஒரு கார் டோர் வெல்கம் லைட்டர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து முழுக்க முழுக்க ஆட்டோமேஷன் மூலியமாவே இயங்கக்கூடியது. சிம்பிளான மெக்கானிசம். ஆனா உங்க கார யூனிக்கா காமிக்கும். அதுக்கு நான் கேரண்டி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கார் டோர் வெல்கம் லைட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 2 செட் பீஸா கிடைக்கும். இது வந்து 4 டோருக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாரி பண்ணிக்கலாம். நான் 2 செட் மட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 2 செட்ட பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டோருக்கு எப்படி வந்து அட்டாச் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃபிளெட்ஜா பார்த்தலாம். ஓகே, இந்த ப்ராடக்ட்குள்ள என்னென்னலாம் இருக்கும்? ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம் தான். அதாவது நார்மலைஸ்டா பார்த்தீங்கன்னா, ஒரு லைட், பேக் சைடு ஒரு மேக்னெட் இருக்கும். இந்த மேக்னெட் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஓப்பன் அண்ட் குளோஸ்ட் டேபா இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா, இதோட கீ பாயிண்டராவே இருக்கும். இதுல கூடவே ஒரு சிப்பும் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த சிப் பார்த்தீங்கன்னா, மல்டிபிளான வேரியேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் பிளிங்க், டேப் இது போல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைட்ஸ வந்து எமிட்டேட் பண்ணிட்டே இருக்கும். இது ஒவ்வொரு முறையும் மாறும். அதுதான் இதுல வந்து அட்வான்டேஜ்ன்னு சொல்ல முடியும். இப்போ இந்த மேக்னெட்ட பேக் சைடு அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது டிஸ்கனெக்ட் ஆயிரும். அதாவது பேட்டரியோட இருக்க அட்டாச்மென்ட் பார்த்தீங்கன்னா, டிஸ்கனெக்ட் பண்ணிரும். திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நியரஸ்ட்டா போகும்போதோ, குளோசஸ்ட்டா போகும்போதோ பார்த்தீங்கன்னா, இது ஆஃப்ல இருக்கும். இது வந்து டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆன்ல இருக்கும். இது வேற மோட்ஸ்க்கு போகும்னு சொன்னேன் இல்லையா? இதுதான் சிம்பிளான மெக்கானிசம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலைஸ்டா வொர்க் ஆகும் இல்லையா? இப்போ ஒன் சைடு பார்த்தீங்கன்னா, இத வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து பிளேஸ் பண்ற மாரி இருக்கும். இந்த ஸ்டிக்கர்ஸ நம்ம கார்ஸோட டோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஹேங் பண்ற மாரி இருக்கும். இது கார் டோருக்குன்னு மட்டும் இல்ல. நீங்க வேற ஏதாவது செட் ஆஃப் திங்க்கும் பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா ஆட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க இப்ப நார்மலைஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஓப்பன் குளோஸ்ட் சர்க்கிள் இருக்கும் இல்லையா? அதே வொர்க்கிங் ஃபங்ஷன் தான் இதுலயும் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகும். இதுக்கான ஸ்டிக்கர்ஸும் குடுத்திருப்பாங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ்ல பிளாக்ல வந்து அட்டாச் பண்ணிட்டு, இப்போ இத ஜஸ்ட் வந்து ராப் பண்ணி, நீங்க வந்து கார்ஸோட டோர்ஸ வந்து ரொம்பவே சிம்பிளா ஸ்டிக் பண்ணா போதுமானது. இந்த மேக்னெட் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் சைட்ல இருக்கும். இந்த மேக்னெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கர்ஸ் குடுத்திருப்பாங்க. இதையும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆப்போசிட் சைட்ல வந்து ஸ்டிக் பண்ற மாரி இருக்கும். ஒன்ஸ் குளோஸ் டூ ஓப்பன்க்கான சர்க்கிள வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணாலே போதுமானது. இது ஆட்டோமேட்டிக்கா ஆனோ, ஆஃப் ஆயிரும். தென் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள இருக்க சிப்னால பார்த்தீங்க அப்படின்னா, இது டிஃபரண்டான லைட்டிங் எமிஷன், சர்க்கிள், ஆன்டி சர்க்கிள் இது மாரியான விஷயங்கள பார்த்தீங்கன்னா, எமிட்டேட் பண்ண ஆரம்பிக்கும் ஒவ்வொரு முறையும். இது ஒரு நார்மலைஸ்டு ப்ராசஸ் தான். இதுக்குள்ள இருக்க பேட்டரியும் பார்த்தீங்கன்னா, ஈஸியா பார்த்தீங்கன்னா, நீங்க அட்டாச் இல்ல டிட்டாச் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து குடுத்துருக்காங்க. சிங்கிள் டோருக்கு மட்டும் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ, இப்போ இந்த ஸ்டிக்கிங் பார்த்தீங்கன்னா, 2 சைடு டோர்லயும் பார்த்தீங்கன்னா, நம்ம அட்டாச் பண்ணலாம். ஒன்ஸ் இதுல என்னன்னா, நீங்க எங்க பிளேஸ் பண்றீங்களோ, அதே மாரி தான் ஆப்போசிட் சைட்லயும் நீங்க பிளேஸ் பண்ற மாரி இருக்கும். ஒன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டே மெஷர் பண்ணிக்கோங்க. அதுதான் இங்க வந்து ரொம்பவே முக்கியமானது. கஸ்டமைசேஷன் முக்கியம் இல்ல. அத சரியா பண்ணா, கஸ்டமைசேஷன் வேற லெவல்ல இருக்கும். மத்த கார்ஸ்லேருந்து நம்ம கார்ஸ் யூனிக்கா தெரியும். ஜஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே, அத வந்து ஒரு செட் ஆஃப் இடத்துல வந்து பிளேஸ் பண்ணாலே போதுமானது. அதோட டிஸ்டன்ஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் இருக்க டிஸ்டன்ஸ மெஷர் பண்ணாலே வேற லெவல் லுக் குடுத்துரும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுவும் நைட் நேரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்க கார் ஒரு ஸ்பெசிஃபிக்கான யூனிக்கான லுக்ல தெரியும். ஸோ இது போல ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்து பை பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, iGauge.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ள செக் பண்ணி பாருங்க. இதோட ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஆல்ரெடி குடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏகப்பட்ட யூனிக்கான கேட்ஜெட்ஸும் வெப்சைட்குள்ள இருக்கு. செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.